ஹலோ மக்களே, சிபிஐ மீனவ. நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்? கடல்ல வளவிட தான் போயிட்டு இருக்கோம். எப்படி? கடல்ல வளவிட போயிட்டு இருக்கோம். அது யார் யார் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நானும் மச்சானும் தான் போறோம். மவனுக்கு மாலுக்குள்ள பிஸ்கட்டை நீ பிடிங்கிட்டு வந்துட்ட. நாங்க பிஸ்கட் சாப்பிட்டு ஊத்தா மாட்டிட்டா. என்ன வந்துச்சு? ரொம்ப சூழ்நிலை இருக்கு, அதனாலதான். கடலுக்கிட்ட நாங்க வந்துட்டோம். கடலுக்கிட்ட நாங்க வந்துட்டோம். விழுந்துட்டான் 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 அத்தான். கடலை வேகமா அடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கு. எப்படி? ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கு. நம்ம கடல்ல வலையோட தான் வந்திருக்கோம். அது என்ன வலைனாக்கா கெண்ட வலை. பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கெண்ட வலைனா கரைக்கு மீன் பிடிக்கிற வலை தான். இப்படி ஓடி இப்படி விட்டுட்டு சீக்கிரமெல்லாம் வந்துட மாட்டோம். அதுக்கு மீன் ஒழுகணும். இந்த கடலடியில வந்து மீனை நாங்க கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணும். ஹலோ காய்ஸ், நம்ம கடலில் வலை விட தான் வந்திருக்கோம். அது எப்படி விட்றோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விட்டுட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி சொல்கிறேன்ல, அப்படி தான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக இருக்குமா? கழிச்சு பார்த்துலாமா? சரி, ஒரு வேளை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கைஸ். இதோட வளைவுறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இந்த கடலடியில் உருவம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு அணைச்சி வச்சுக்கா மச்சான். அணைச்சி வச்சு எங்கேயாவது ஓடிட போகுது. ஏதாவது ஒரு கயிறு எடுத்து அணைச்சி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கடல் மேலே வளர்த்துறேன். மச்சான் எல்லாம் கூட வரவா? கடவுள் நம்ம மச்சான் பேரு ராகேஷ், அவன் தான் போய் விட போறான். கடல் வேற வேகமா அடிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பா என்னாலலாம் போக முடியாது, அதனால மச்சான் தான் போறான். அது நாங்க கடல்ல இறங்கி 5-6 வருஷம் ஆச்சு. கடை குளிச்சு 5-6 வருஷம் ஆச்சு. இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இறங்கினவன் கடல்ல. இப்ப கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. இப்பதான் இறங்க போறான். இந்த கட்டு எதுக்குன்னா கடலடியில வந்து கீழே விழுவாம இருக்கிறதுக்கு தான் இந்த கட்டு போட்டிருக்கோம். ஏன்னா கீழே சரிஞ்சிரும்ல. நாங்க போகும்போது இந்த கடல்ல போகும்போது அலை அடிக்கும் போது தண்ணியில சரிஞ்சிடும். அதனாலதான் நாங்க கட்டு போட்டிருக்கோம். கட்டு போறெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு கைஸ். இதோட நம்ம விட போறோம் தான். அது எப்படி விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நமக்கு என்ன போகணுமா மச்சான்? ஏதோ ஆழ்ந்து யோசிக்கிறான். எவ்வளவு தூரம் இருக்கு? சட்டை இருக்கணுமா? சரி சரி இருக்கணும்.
நாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம். எப்படின்னா ரொம்ப தூரம் போறோம். எங்க ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவா போறோம். எப்படி ஒரு 1 கிலோமீட்டர். எப்படி 1 கிலோமீட்டர் நாங்க போயிட்டு இருக்கோம். தாரு பாரு அது கிளம்ப தெரியுது பாரு. இது கிடையாது. கப்ப மாடெல்லாம் இப்ப எங்கடா இருக்கு? கப்ப மாடெல்லாம் இப்ப எங்க இருக்கு? கப்ப மாடு அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது நம்ம தெக்கால லாஸ்ட்ல சுத்தமா இல்ல, அப்படியே காணோம், சுத்தமா காணாமடா. நீங்க அத்திப்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்திப்பட்டி கிட்ட தான் நாங்க இருக்கோம். திஸ் இஸ் அத்திப்பட்டி. என்னடா வெறும் சவுக்கெல்லாம் கருவாடையும் கட்டணும்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? இந்த இடம் தான் அத்திப்பட்டி. அப்படிதான் எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா உண்மைதான், இதுதான் அத்திப்பட்டி. தரங்கம்படிக்கு பக்கத்துல. உங்களுக்கு தெரியாது, அந்த இடம் தான் தரங்கம்படி. ஒரு கோட்டை தெரியுதா? அந்த கோட்டைக்கு பக்கத்துல தான் இருக்கு அத்திப்பட்டி. அது காணாம ரொம்ப வருஷம் ஆச்சு. அது நமக்கு தேவையில்லாதது. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். கட்டா இருக்குமா ஓடுறதுக்கு? கட்டா இருக்குமா தூரம்? போதும் பாட்டு. நான் வரட்டுமா தண்ணிக்கிட்ட? பாத்து மச்சான் ஒரு கிளம்பிட்டான் விளையாடுறதுக்கு. மச்சான் விளையாடுறது கொடுவலை கட்டி போட்டு, கொடுவலை அதுல கட்டி போட்டு விட்றாத. இதுக்கப்புறம் சரியா வீடியோ எடுக்க முடியாது guys. நமக்கு ஜூம் ஆப்ஷன் இருக்கு, ஆனா கிளியரா விளையாது. ஏன்னா நம்ம வச்சுக்கிறது ஐபோன் இல்லையே, நம்ம வச்சுக்கிறது ஒரு லோக்கல் செல்லு தான். இருந்தாலும் நமக்கு நம்ம செல்லு எப்போதுமே ஜாஸ்தி தான். கடல் அடியில போய் விளையாடுறதே ரொம்ப ரொம்ப சிரமமானது உள்ளதான். அது கஷ்டப்பட்டு தான் விடணும். அங்க பாருங்க எப்படி கடலை அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்கான் பாரு. இந்த இடத்துல போய் விளையாடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்க பாருங்க பெரிய அலை அடிச்சுட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் விளைய விடணும். கடல் எவ்வளவு வேகமா அடிக்குது பாருங்க. மேல தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது தெரியுது பாருங்க, எவ்வளவு வேகமா வருது பாருங்க கடலை. இந்த கடலடியில வளர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அங்க பாரு எவ்வளவு பேர் அலைய பாருங்களா. கீழே போறான் பாருங்க. தொடர்ந்து அலை வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்ன பண்றது, நாங்க இதெல்லாம் பட்டுதானே ஆகணும். அலையில குளிக்கிறது போறது அப்படிலாம் எங்களுக்குலாம் இதெல்லாம் புதுசு இல்லைல்ல, பழசுதான். கஷ்டப்பட்டுதான் நாங்க வளைய விட்டாகணும். அது நீங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்கான். இவ்வளவு வேகமா அடிச்சு வருது பாரு கடலை. கடலை ரொம்ப வேகமா அடிக்குதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அடிக்குது. ரொம்ப மேல போயிட்டான். கடலை பெருசா ஓடியாரு தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல ரொம்ப பெருசா ஓடியாரு பாருங்க. ரொம்ப தூரம் போயிட்டனால சரியா தெரிய மாட்டேங்குது.